ஊர் பிடாரியை உண்ட வந்த பிடாரி விரட்டியது போல் இருக்கிறது உன்னுடைய கதை. ஐயோ பாவம் என்று உனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தேனா? அதற்குத்தான் நீ என் தலைமேலே ஏறி உட்கார்ந்து என் தாலியை பங்கு கேட்கிறாய் என்று செல்வியின் அம்மா கத்தினார்கள். அதற்கு அந்த பெண்மணி பதில் உரைத்தாள். எப்படி? உன் தாலியை பங்கு கேட்கவில்லை, எனக்கு சொந்தமாகத்தான் கேட்கிறேன். நீ இதிலிருந்து விலகிவிடு. உன் குழந்தையை கூட்டிக்கொண்டு எங்காவதும் போய்விடு என்று உரைத்தாள். அதற்கு கேட்டவுடன் செல்வி அம்மா எரிமலை போல கொதித்து விட்டார்கள். வாசல் கூட்டும் விளக்கமாரை எடுத்து மாட்டி பிடித்து கொண்டு தலைமுடியை கீழே இழுத்து போட்டு அவளை சாத்து சாத்து என்று சாத்தி விட்டார்கள். சாத்தி முடித்தவுடன் ஒரு அரை மணி நேரம் கழிந்தவுடன் அப்பா வந்தார் வீட்டுக்கு. அந்த பெண்ணுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு வந்தார். செல்விக்கு சாப்பிடுவதற்கு பேக்கரி பொருள்களும், அந்த பெண்ணுக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொண்டு வந்தார். வந்து புன்னகைத்துவிட்டு அவளிடம் பூவையும் மல்லிகை பூவையும் அல்வாயையும் அந்த பெண்ணிடம் கொடுத்துவிட்டு தேன் பண்டத்தை செல்வியை கூப்பிட்டு இந்தா என்று கொடுத்தார். குழந்தைக்கு தெரியாதல்லவா? அப்போது குழந்தை அதை வாங்கி கொண்டு அந்த பெண்ணை இப்படி பார்த்தது. அப்போது அப்பா கேட்டார், ஏன் நீ அவளை அப்படி முறைத்து பார்க்கிறாய்? இதுவரை நீ அவளை பார்க்கவில்லையோ? 1 வருடம் ஆயும் என்று கேட்டார். இல்லை அப்பா, அம்மாவுக்கும் சித்திக்கும் பெரிய சண்டையாகி விட்டது. அம்மா சித்தியை அடித்து விட்டார்கள் என்று குழந்தை கூறியது. அப்படியா என்று அப்பா கோபம் கொண்டு அவளிடம் கேட்டாள், ஏன் அதனால் உன் முகம் வாடியிருக்கிறதா என்று அவளை அன்புடனும் பரிவுடனும் கவனித்தார் அப்பா. அவள் அப்பாவை பார்த்தவுடன் அழுது நாடகம் ஆடினாள். அப்பா மார் மீது சாய்ந்து கொண்டு, உங்கள் மனைவி என்னை விளக்கமாறால் அடித்து விட்டாளாத்தான், அது உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி வலிக்குதென்று தெரியுமா உங்களுக்கு என்று கொஞ்சி குலாவினாள் செல்வியின் அப்பாவிடம். அவள் அப்பாவின் ஆசை நாயகி அல்லவா? அப்படி சொன்னவுடன் அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. அப்படியா செய்தாள் அந்த திமிரு பிடித்தவள்? அவள் இப்போ எங்கு சென்று விட்டாள் என்று கேட்டாள் கோபத்துடன். அதற்கு அவள் மனதில் புன்னகைத்து கொண்டு, நல்லா ஏற்றி விட்டோம், இனி இவர் அவளை வைத்திருக்க மாட்டார், நல்லா அடித்து துவைக்கட்டும் என்று நினைத்து கொண்டு புன்னகைத்தாள். அவர்கள் கடைக்கு போயிருக்கிறார்கள் அத்தான் என்று சொன்னாள். அப்படியா? அவள் வரட்டும், அவள் திமிரை நான் இன்று அடக்கி விடுகிறேன் என்று அப்பா அந்த ஆசை நாயகிக்கு வாக்குரைத்தார். அப்போது குழந்தை தேன் பண்டத்தை வாங்கி வீட்டுக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு விளையாட சென்று விட்டது. அம்மாவும் கடைக்கு போயிட்டு பொருள்கள் எல்லாம் வாங்கிவிட்டு வீட்டுக்கு வந்தார்கள். வந்தவுடன் அப்பா அங்கே இருந்தார். இருந்தவுடனே, அடியே, இவளை நீ அடித்தாயா என்று கேட்டார். அதற்கு சாதுவான செல்வியின் அம்மாவுக்கு கோபம் வந்து, ஆமாம் அடித்தேன், என்ன அதற்கு இப்போ என்று பதில் சொன்னார். அவ்வளவு திமிராகிவிட்டதா உனக்கு என்று சொன்னார். ஆமாம்